அண்ணா ஆரம்பித்த ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம். அண்ணாவுக்கு பின்னால் அந்த கட்சிக்கு தலைவராகவும் முதலமைச்சராகவும் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டவர் கருணாநிதி. அந்த கருணாநிதி எம்ஜிஆரை வெளியே அனுப்பிச்சு அந்த கட்சியை அவருடைய குடும்ப கட்சியாக மாற்றினார். இன்னைக்கு நீங்கள் அந்த கட்சியை பார்த்தீங்கன்னா அண்ணா ஆரம்பித்த போது இருந்த யாரும் இல்லை, அவர்களுடைய கூட இருந்தவர்களுடைய வாரிசுகளும் கிடையாது. இன்னைக்கு கருணாநிதியினுடைய வாரிசுகள், அந்த வாரிசுக்காக ஸ்டாலினுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சில கட்சிக்காரர்களை தவிர அந்த கட்சியை நடத்துறதே அதிமுக ஆட்கள் தான். நல்ல விஷயம்ல, நல்ல விஷயமா, எனக்கு சந்தோஷமான விஷயம் என்னன்னா ஆட்சியில இருந்துட்டே இருக்காங்க. சங்கர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க. அதிமுக ஒரு கட்சியை எம்ஜிஆர் 72ல ஆரம்பிச்சாரு. 21க்குள்ள என்ன ஆகி போச்சுன்னா, எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு ஜெயலலிதா கட்சியை காப்பாற்றினாங்க. ஜெயலலிதா நல்லா இருக்கும்போதே 2006 2011 அதிமுக எதிர்கட்சி. 2010 இதே மாதிரி சேகர் பாபு, முத்துசாமி, அந்த பக்கம் விருதுநகர் மாவட்டத்திலேருந்து ஒரு 2 எம்எல்ஏ எல்லாரையும் கருணாநிதி கூப்பிட்டாரு, எல்லாத்தையும் கூப்பிட்டு போனார். சாதுரியம் இல்லை, தோல்வி வரும்னு அவருக்கு தெரியும். கலர் டிவி எல்லாம் கொடுத்தாரு, 2 ரூபா ரேஷன் அரிசியை 1 ரூபாய்க்கினார். ஆனாலும் தோப்பம் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு தெரிஞ்சு ஆட்களை இழுத்தார். புள்ள பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு போனார். என்னாச்சு? 2011 23 சீட்டு வரல, எதிர்கட்சி அந்தஸ்து கூட வரல. இப்போ அதே கருணாநிதியினுடைய சாதுரியத்தை அவருடைய பையன் காமிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸ்டாலின் காட்டுறாரு. இங்கேருந்து எல்லாம் போனாங்க. அன்னைக்கு 2010 போன முத்துசாமி சேகர்பாபு கூட தோத்தாங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் வனவாசம் இருந்து 2021 நான் எதுக்கு சொல்ல வரேன், இன்றைக்கி இவங்கெல்லாம் போயிருக்காங்கல்ல, இது ஒரு நல்ல அறிகுறி. திமுக திரும்ப ஆட்சிக்கு வரப்போகிறதுல இந்த எலெக்ஷன்லங்கிறது.